ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னோட கிளையண்ட்டோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் ஆயிடுச்சு. நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்து பார்த்தோம். அதே மாதிரி அப்பீல் பண்ணி பார்த்தோம். என்னோட ஹெல்ப்பில் வந்து கேட்டு பார்த்தோம். எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. பட் என்ன பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் பண்ண முடியல. அதுக்கான ரீசன் என்னன்னா, அந்த ஹேக்கான 1 வீக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மெயில் வந்திருக்கு. பட் அந்த மெயிலை வந்து அவங்க செக் பண்ணாமல் இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணோன்னே அவங்க வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடியை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணியிருந்தபோது நமக்கு வந்து தெரியாது, நார்மலாக ஹேக் பண்ணிட்டாங்கன்றது தெரியாது. பட் வந்து இந்த மாதிரி மெயில் மட்டும் வரும். ஸோ இந்த மெயில் அவங்க செக் பண்ணாதனால என்ன ஆச்சுன்னா, 1 வீக் அப்புறம் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி திடீர்னு வந்து டிலீட் ஆயிடுச்சு. டிலீட் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. பட் வந்து இந்த மெயில் வந்தது அவங்களுக்கு தெரியல. ஸோ நாங்களும் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் அதை ரெக்கவர் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு மெயில் வந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து உங்களோட இமெயில் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி மெயில் வந்திருக்கு. பட் அவங்க அப்பயே அதை பார்த்து இந்த இடத்துல செக்யூர் நவுன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஜஸ்ட் ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டை மாற்றினோம்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து செக்யூர் ஆயிடும். பட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி பண்ணலை. ஸோ அந்த மெயிலே அவங்க பார்க்காதனால அவங்களோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹேக் ஆகி அக்கௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா டிலீட் பண்ணிட்டாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மெயில் ஐடியையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து நம்மளால ரெக்கவர் பண்ணவே முடியல. இன்ஸ்டாகிராமும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு வந்து அதோட செக்யூரிட்டி கோடுக்கு வந்து கேட்குது. இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மொபைலில் வந்து லாகின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மொபைலில் லாகின் பண்ணும்போது ஒரு ஆத்தென்டிகேட்டர் ஆப் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வந்து ஜெனரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த கோடு வந்து கேட்குது. அந்த கோடு இருந்தால் தான் அவங்களால ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குது. பட் அவங்க வந்து அந்த கோடை வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஆயிடுச்சு இன்ஸ்டாகிராம் கிரியேட் பண்ணி. ஸோ அந்த கோடை வந்து அவங்க மறந்துட்டாங்க. அண்ட் அவங்க கிட்ட இல்லை அந்த கோடு. ஸோ அதனாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் பண்ண முடியல. ஸோ உங்களோட இன்ஸ்டாகிராம் வந்து எந்த மெயில் ஐடியில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோ அந்த மெயில் ஐடியை வந்து ரெகுலராக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து ஹேக் ஆகப்படுது. இந்த மாதிரி ஹேக் ஆச்சுன்னா நீங்கள் உடனே இந்த செக்யூர் நவுன் கொடுத்தீங்கன்னா உடனே புது பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா உடனே உங்கள் அக்கௌண்ட் வந்து செக்யூர் ஆயிரும். யாரும் வந்து உங்கள் ஜிமெயிலை வந்து மாற்ற முடியாது. எங்கள் கிளைண்ட் வந்து இதை பார்க்காம இருந்தனால பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளால வந்து அதை ரெக்கவர் பண்ண முடியல. நிறைய பேர் வந்து வீடியோஸில் வந்து இதை பண்ணுங்க ரெக்கவர் ஆயிரும், அதை பண்ணுங்க ரெக்கவர் ஆயிரும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் வந்து அது சான்ஸே கிடையாது. ஒரு மெயில் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து செக்யூர் பண்ணியிருக்கணும். அப்படின்னா மட்டும் தான் வந்து உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். மற்றபடி உங்களால் வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து ஒன்ஸ் ஹேக் ஆயிடுச்சுன்னா உங்களால் வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. நீங்கள் திரும்ப புதுசாக ஒரு அக்கௌண்ட் தான் வந்து கிரியேட் பண்ணி ஆகணும். அந்த மெயில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து செக்யூர் நோ கொடுத்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஆச்சுன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து டிலீட் ஆகிறதுக்கோ இல்லை அவங்களோட மெயில் ஐடியை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கோ வந்து வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இருக்காது.